அன்பிற்கினியவர்கள், இனிய வணக்கம். தமிழ் மொழி அப்படிங்கிறது ஒரு தேன்கூடு மாதிரிங்க. அதில் கை வைக்கிறது மிகப்பெரிய ஆபத்து. என்னையா சும்மா தமிழ் தமிழ்னு சொல்கிறீங்க, என்ன இருக்கு அதில் அப்படின்னு யாராவது கேட்டால் அதுக்கு பதில் பின்னாடியே சொல்கிறோம் பாருங்களேன். நம்ம தமிழை படிக்கிறதுக்கு கண்டிப்பாக ஒரு பிறவி போதாதுங்க. நம்ம தமிழில் இருக்கிற அறிஞர்கள் நூல்கள் பெயரை தெரிஞ்சுக்கிறதுக்கே நமக்கு ஒரு நாள் ஆகுங்க. நான் சொல்கிறது பெயர்களை தெரிஞ்சுக்கிறதுக்கே. கேட்டுத்தான் பாருங்களேன். சிற்றிலைகள் வகைகள்: முத்தொள்ளாயிரம், முக்குடற்பல்லு, அந்தி கலம்பகம், கலிங்கத்து பரணி, மூவருளா. நன்றி. உரைநூல்கள்: அகத்தியம், தொல்காப்பியம், புறப்பொருள் வெண்பாமாலை, நன்னூல், பன்னீரு பாட்டியல், இறையனார் களவியல் உரை. நன்றி. காப்பியங்கள்: சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி. நன்றி. 14 கீழ்கணக்கு நிதி நூல்கள்: திருக்குறள், நாலடியார், நான்மணிக்கடிகை, இந்நாற்பது, நீனியவை 40, கார் 40, களவழி 40, ஐந்திணை 50, திணைமொழி 50, ஐந்திணை 70, திணைமாலை 150, திருக்கடிகம், ஆசாரக்கோவை, பழமொழி, சிறு பஞ்சமூலம், முதுமொழி காஞ்சி, ஏலாதி, இந்நிலை. நன்றி. பத்துப்பாட்டு: திருமுகர் ஆற்றுப்படை, சின்னமன ஆற்றுப்படை, பெருநர் ஆற்றுப்படை, முல்லைப்பாட்டு, மதுரை காஞ்சி, நெடுநல்வாடை, குறிஞ்சிப்பாட்டு, மலைப்பாடுகளும். நன்றி. 8 தொகை நூல்கள்: நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, அகநானூறு, புறநானூறு, பரிபாடல், பதிற்று 10, கலித்தொகை. நன்றி. பக்தி இலக்கியங்கள்: தேவாரம், திருமந்திரம், திருப்பாவை, திருவேம்பாவை, திருப்பல்லாண்டு, கந்தபுராணம், பெரிய புராணம், ஆழ்வார் பாசுரங்கள். நன்றி. நாளை சந்திப்போம் தோழமையிலே. மகிழ்வுடன் விஸ்டம் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி செய்யாற்றை வென்றான்.